வேதபுரி என்ற நாட்டை அரசர் ஒருவர் ஆண்டு வந்தார். அவர் தனக்கு பரிசா கிடைத்த குரங்கு ஒன்றை ரொம்ப ஆசையா வளர்த்துட்டு வந்தாரு. அந்த குரங்கும் அரசரின் மீது ரொம்பவே பாசமாக இருந்தது. ஒரு நாள் ராஜா வழக்கம் போல அரண்மனை தோட்டத்துல உலாவ போகும்போது குரங்கையும் கூடவே அழைச்சிட்டு போறாரு. போற வழியில ஒரு முட்புதருக்கு நடுவே பாம்பு ஒன்று இருப்பதை குரங்கு கவனித்தது. உடனே அந்த குரங்கு தாவி குதிச்சு பாம்பு இருப்பதை ராஜாவிடம் காண்பித்தது. அந்த பாம்பு ராஜாவை கடிக்கும் முன்பு குரங்கு பாம்பிடம் சண்டையிட்டு பாம்பை கொன்றது. சரியான சமயத்துல ராஜா பாம்பு கடியிலிருந்து தப்பிச்சாரு. குரங்கின் எச்சரிக்கை உணர்வையும் விசுவாசத்தையும் பார்த்து ராஜா ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. உடனே அந்த குரங்கையே தன்னோட பாதுகாவலரா நியமிக்க முடிவு பண்றாரு. அவரோட இந்த முடிவை கேட்ட மந்திரிகள் அனைவருமே திகைத்து போறாங்க. அவர்கள் ராஜாவிடம், ராஜா, என்னதான் இருந்தாலும் அது ஒரு விலங்கு தானே, அதுக்கு மனிதர்கள் மாதிரி பகுத்தறிவோ முடிவெடுக்கும் திறமையோ இருக்காதே, உங்களோட இந்த விபரீத எண்ணத்தை மாத்திக்கங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனா ராஜா கேக்குறதா இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்தரங்க பாதுகாவலனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான தகுதி பாசமும் விசுவாசமும் தான். அது என் குரங்கு கிட்ட நிறையவே இருக்கு. அதனால என் பாதுகாவலுக்கு மனிதர்கள் வேண்டாம், குரங்கே போதும்னு தீர்மானமா சொல்லிட்டார். அன்றையிலிருந்து குரங்கு ராஜாவை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகாம அவர் எங்க போனாலும் கூடவே போறதும் வர்றதுமா இருந்துச்சு. ஒரு நாள் ராஜா குரங்கிடம், எனக்கு தூக்கம் வருது, நான் கொஞ்ச நேரம் நல்லா தூங்க போறேன், என்னை யாரும் தொந்தரவு செய்யாம பாத்துக்கன்னு சொல்லிட்டு தூங்க போனாரு. குரங்கும் ரொம்ப அக்கறையா படுக்கைக்கு பக்கத்திலேயே இருந்து காவல் காத்தது. அந்த சமயம் பார்த்து அங்க ஒரு ஈ வந்தது. அது ராஜா காது கிட்ட வந்து சொய் சொயின்னு கத்தி ராஜாவை தொந்தரவு செய்தது. குரங்கு சூச்சூன்னு துரத்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஈ திரும்பவும் அங்கேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருந்தது. குரங்குக்கு கோபம் தாங்கல. ஈக்கு தகுந்த பாடம் புகட்டணும்னு தீர்மானிச்சிடுச்சு. அது ராஜாவோட வாளை கையில் எடுத்தது. இந்த முறை ஈ வந்தா அதை ஒரே போடு போட்டு 2 துண்டாக்கிட வேண்டியதுதான்னு முடிவு பண்ணுச்சு. நடக்கிறது எதுவுமே தெரியாத ராஜாவோ ரொம்ப பாவமா நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாரு. ஈ திரும்பவும் வந்தது. இந்த தடவை அது ராஜாவோட கழுத்துக்கு மேல பறந்தது. தயாராக இருந்த அந்த குரங்கும் ஈயை ஒரே வெட்டா வெட்டிடுச்சு. என்ன பரிதாபம், ஈ பறந்து தப்பிச்சிடுச்சு. ராஜா தலையோ துண்டாகி போச்சு. இப்படியாக ராஜா தன்னோட சொந்த பாதுகாவலனாலேயே கொல்லப்பட்டாரு. ராஜா இறந்த விஷயத்த கேள்விப்பட்டு அந்த நாட்டு மக்களும் மந்திரிகளும் சோகத்துல மூழ்கிட்டாங்க. நாம எவ்வளவோ ராஜா கிட்ட சொன்னோம், ஆனா அவரு கேட்கவே இல்லை. புத்திசாலியான எதிரியை விட முட்டாளான தோழன் தான் ரொம்ப ஆபத்தானவன் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க.